வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2021க்கான 12th ஸ்டேட் போர்டு எக்ஸாம் கோவிட்னால ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான மார்க்ஸ் எப்படி எவால்வேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இப்போ தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான மார்க்கு இந்த 2021க்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின 10th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கும் 11th பப்ளிக் எக்ஸாம் மார்க் அண்ட் 12th இன்டர்னல் அண்ட் ப்ராக்டிக்கல் மார்க் வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 10th பப்ளிக் எக்ஸாமில் டோட்டலாக வாங்கின எல்லா சப்ஜெக்ட்லேருந்து டாப் 3 ஹையஸ்ட் மார்க் எடுத்து அதோட ஆவரேஜை 10th மார்க்குக்கு எடுத்துக்க போகிறாங்க. 11th பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாமில் ரிட்டன் தியரி மார்க் மட்டும், ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்னல் இல்லாமல் ரிட்டன் மட்டும் எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அந்த மார்க்கை வச்சு ஒரு வெயிட்டேஜும், அதுக்கடுத்து ப்ரெசன்ட் 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அண்ட் இன்டர்னலுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அந்த மார்க்கை ஒரு வெயிட்டேஜாகவும் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ ஆல் டுகெதர் இப்போ கரண்ட்டாக 12th எக்ஸாம் கேன்சல் பண்ணதுக்கான மார்க் எவால்வேஷன் பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் மார்க், 11th பப்ளிக் எக்ஸாம் மார்க் ப்ளஸ் 12th இன்டர்னல் அண்ட் ப்ராக்டிக்கல் மார்க்கை வச்சு தான் அவங்க மார்க்கை டிஃபைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நான் இன் டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேனுவலாக கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இதே கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் உங்களோட 10th மார்க்ஸ் 11th மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் இன்புட் ஃபீட் பண்ணீங்கன்னா கால்குலேஷன் மார்க்ஸ்ன்னு கொடுத்தாவே அதுவே மார்க் கால்குலேட் பண்ணி அந்த யூஆர்எல்ல கொடுக்குறாங்க. ஸோ நான் மேனுவலாக கொடுக்குற எக்ஸாம்பிளும் அதே எக்ஸாம்பிள்ஸை நான் அந்த வெப்சைட்லேயும் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு A4E சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் 12th மார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th மார்க்கு 100 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட்லையும் 100 மார்க்ஸ்க்கு 50 மார்க்ஸ் 10th பப்ளிக் எக்ஸாமோட மார்க், 20% 11th பப்ளிக் எக்ஸாம் மார்க், மீதி இருக்க 30% 12th இன்டர்னல் கம் ப்ராக்டிக்கல் மார்க். இதுதான் பர்சன்டேஜாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 10th 50, 11th 20 அண்ட் 12th 30. இந்த 10th 50% எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாமில் டாப் 3 மார்க்ஸ் எந்த சப்ஜெக்டில் வாங்கியிருக்காங்களோ அந்த டாப் 3 மார்க்ஸை எடுத்து அதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி அதை 50%க்கு கால்குலேட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 12th மார்க் கால்குலேட் பண்ணும்போது 50% ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் டாப் 3 சப்ஜெக்ட்ஸ் இன் 10th பப்ளிக் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 10th பப்ளிக் எக்ஸாமில் அதிகமாக வாங்கின 3 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க்ஸை எடுத்து அந்த மார்க்கை 50%க்கு கால்குலேட் பண்ணி 12th கால்குலேஷனில் எல்லா மார்க்ஸ்க்குமே 10th 50% சேம் பர்சன்டேஜாக இருக்கும். இதுதான் 10th 50%ஓட மார்க்ஸ். இதுவே 11th பார்த்தீங்கன்னா 20% மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 20% ஆஃப் ரிட்டர்ன் தியரி டெஸ்ட் மார்க்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராக்டிக்கல் இல்லை இன்டர்னல் ஆல்மோஸ்ட் ஃபுல் மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால அதை கால்குலேஷன்ஸ்க்கு எடுக்காமல் தியரி டெஸ்ட், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த மார்க்கை 20%க்கு கால்குலேட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 12th மார்க் கால்குலேட் பண்ணும்போது 11th 20%, அதாவது 11th பப்ளிக் எக்ஸாமோட 20% போடும்போது அதோட கரஸ்பாண்டிங் சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதே மார்க் தான் இங்கே வரணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 11th பப்ளிக் எக்ஸாமில் தமிழில் ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த மார்க் தான் 12th 11th 20% கால்குலேட் பண்ணும்போது தமிழோட மார்க்கை 20% கால்குலேட் பண்ணி போடணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அது ஃபிசிக்ஸ்க்கு, மேக்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அது மேக்ஸில். ஏன் நான் இதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா 10th மார்க் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி அதை 50%க்கு எடுத்து 12th மார்க் கால்குலேட் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே
10th 50% ஒரே மார்க்காக இருக்கும். ஆனால் 11th 20% பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வேரி ஆகும். அதுவே 12th பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம் ப்ராக்டிக்கல் வந்து 30% சொல்லியிருக்காங்க. அது ஃபுல்லாக 30 out of 30 வந்து எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த 12th இன்டர்னல் கம் ப்ராக்டிக்கல் மார்க் 30க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 30 எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்காட்டி டோட்டலாக 6 சப்ஜெக்ட்ஸ்க்கு 180 மார்க்ஸ், அதாவது அவுட் ஆஃப் 600 180 மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக 100% எல்லாத்துக்குமே வந்து 6 சப்ஜெக்ட்ஸ்க்கு சேர்த்து வந்துருச்சு. மீதி இருக்க மார்க் வந்து அவங்களோட 11th மார்க்கில் அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, அவங்க 10th எவ்வளோ என்ன வாங்கியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான். அதாவது 30%க்கு 30 ஃபுல்லாக வந்துருச்சு 180, மீதி இருக்கிறது 11th 20% அண்ட் 10th 50% அவங்களோட டோட்டல் மார்க்ஸே வந்து மாற்ற போகுது. ஸோ இப்போ இதோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து 10th ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்திருக்கேன். எவ்வளோ மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் வாங்கியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி 11th வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் தியரி டெஸ்ட்டில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அதுலேருந்து தியரி டெஸ்ட்லேருந்து எப்படி நம்ம 20% எப்படி எடுக்கணும் அதை தான் வந்து கிளியராக நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க்கை எப்படி வந்து டாப் 3 ஆவரேஜ் எடுத்து அதை 50% கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு 10th மார்க்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டோட்டல் மார்க்ஸ் 432 இருக்குது. டோட்டல் பற்றி நமக்கு முக்கியமே கிடையாது. டோட்டல் எவ்வளோ எடுத்திருந்தாலும் அதை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்க போகிறதே கிடையாது. இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் 3 மார்க்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் இருக்குன்னா இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. இதுவே வந்து உங்களோட மார்க் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸில் டாப்பாக வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 3 மார்க்ஸ் எடுத்துக்கணும். இல்லை சோஷியல் சயின்ஸு அண்ட் மேக்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட மார்க்ஸ் எடுத்துக்கணும். இல்லை இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சோஷியலில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த 3 சப்ஜெக்டில் டாப் 3 வாங்கியிருக்கீங்களோ அதை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த டாப் 3 மார்க்ஸோட ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ இப்போ ஆவரேஜ் மார்க் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா டாப் 3 ஆவரேஜஸ், அதாவது டாப் 3 மார்க்ஸ் வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 85, 90 அண்ட் 95. ஸோ இந்த 3 மார்க்கையும் நான் ஆட் பண்ணேன்னா 270 மார்க்ஸ் வருது. ஸோ 270 அவுட் ஆஃப் 300. இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. இதுதான் வந்து டாப் 3 சப்ஜெக்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் வந்து 90 அவுட் ஆஃப் 100 வருது. ஸோ 10th டாப் 3 ஆவரேஜை 50%க்கு எடுத்துக்கணும் நம்ம 12th மார்க் கால்குலேட் பண்ணும்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்னன்னா இந்த 90 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 வந்து 50% கால்குலேட் பண்ணீங்கன்னா 45 மார்க்ஸ் வரும். ஸோ 10th 50% மார்க்ஸ் வந்து 45 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு 12th மார்க்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எல்லா 6 சப்ஜெக்ட்டுமே வந்து 10th 50% வந்து 45 மார்க்ஸ்ன்ட்டு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 10th 50%, அதாவது 10th டாப் 3 ஆவரேஜோட மார்க்ஸை வந்து 50% கால்குலேஷனுக்கு எடுத்தாச்சு. இது உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 11th மார்க்ஸை வந்து 20% கால்குலேட் பண்ணுறது பார்ப்போம். இந்த 20% கால்குலேட் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 100க்கு இருக்க மார்க்கை ஈஸியாக 20% கால்குலேட் பண்ண முடியும். பட் இங்கே பர்டிகுலராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தியரி மார்க்ஸ், அதாவது ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம 20% கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 11th பப்ளிக் எக்ஸாமோட மார்க்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்பிளிட் அப் இருக்குன்னா இன்டர்னல் மார்க்ஸ், ப்ராக்டிக்கல் மார்க்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் அப்படின்ட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. நார்மலாக சப்ஜெக்ட்ஸில் வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸு அண்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து இன்டர்னல் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இருக்கும். லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்காது. ஸோ 90க்கு எழுதியிருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ், தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து அவுட் ஆஃப் 90க்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுவே வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பயாலஜி பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கலுக்கு இருக்கும். ஆல்ரெடி இன்டர்னலுக்கு 10 இருக்கும், 20 மார்க்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 70க்கு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் 3 கால்குலேட் பண்ணும்போது அவுட் ஆஃப் 90க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை வந்துட்டு நம்ம 20%க்கு எடுத்துக்கணும். அதுவே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பயாலஜி பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ்க்கு தான் எழுதியிருப்பாங்க. அதனால 70க்கு அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதை வந்து நம்ம 20%க்கு எடுத்துக்கணும்.
இப்போ 90க்கு எழுதியிருக்க மார்க்கை நம்ம 20% கால்குலேட் பண்ணணும்னா அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அது டிவைடட் பை 90 இன்டூ 20 போட்டிங்கன்னா அந்த 20%க்கான மார்க் வந்துடும். அதே மாதிரி இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பயாலஜி பார்த்தீங்கன்னா 70க்கு தான் எழுதியிருக்காங்க. அதனால அவங்க வாங்கியிருக்க மார்க்கு டிவைடட் பை 70 இன்டூ 20 போட்டால் அந்த 20%க்கு அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்ட்டு கால்குலேட் ஆயிரும். இப்படி தான் வந்து நம்ம 20%க்கான 11th மார்க் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 11th மார்க் கால்குலேட் பண்ணுறது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். 11th மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு நான் சார்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இன்டர்னல் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பயாலஜிக்கு மட்டும் இருக்கும். அண்ட் ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் இருக்கும், தியரி மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த மார்க்ஸை வந்து நம்ம 20%க்கு, அதாவது இதில் தியரி மார்க்கு மட்டும் 20%க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க தியரியில். அதாவது 90 மார்க்ஸ்க்கு எழுதியிருக்காங்க, 70 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 70 டிவைடட் பை 90 இன்டூ 20 போட்டால் நமக்கு 16 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 20%க்கு, அதாவது 20க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருது. ஸோ தமிழில் வந்துட்டு இவங்க 16 மார்க். இதுவே வந்துட்டு நம்ம ஃபிசிக்ஸ்க்கு இல்லை கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 60 மார்க்ஸ் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 அவுட் ஆஃப் 60. அதாவது 60 அவுட் ஆஃப் 70 வாங்கியிருக்காங்க. அதாவது நீங்கள் இதை 20 கால்குலேட் பண்ணணும்னா 60 டிவைடட் பை 70 இன்டூ 20 கால்குலேட் பண்ணோம். இது வந்து 17 மார்க்ஸ்னு வந்திருக்கு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் 12th மார்க் கால்குலேட் பண்ணும்போது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் 20%க்கு பார்த்தீங்கன்னா 17 மார்க்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 11th 20% ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அந்த மார்க் தான் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு போகும். இப்போ இதுவே வந்து 10th பார்த்தீங்கன்னா 50% எவ்வளோ மார்க்கோ அது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதே மார்க் வந்திருக்கும். 11th மார்க் மட்டும் அந்தந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க 11th 20க்கு எவ்வளோ வாங்கியிருக்கான்னு கால்குலேட் பண்ணி அந்த மார்க்கை தான் நம்ம வந்து 12th கால்குலேஷனுக்கு போட போகிறோம். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் வந்து இப்போ 12th மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதை இந்த சார்ட்டை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி 10th மார்க் நான் என்ன காமிச்சிருந்தனோ அதோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 45 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 10th 50% மார்க்ஸ் எல்லா 6 சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு 45. 11th 20% மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்லையும் அவங்க 11th மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம 20% கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் வாங்கின மார்க்குனால அது வேரி ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுவே வந்து 12th இன்டர்னல் ப்ராக்டிகல்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30 அவுட் ஆஃப் 30 எல்லா 6 சப்ஜெக்ட்லையும் 30 மார்க்ஸ். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம வந்து 10th 50%, 11th 20 அண்ட் 12th 30 இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு நம்ம 100க்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு தெரியும் 91, 95 அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 551 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக 12th எக்ஸாம் மார்க் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்களே வந்துட்டு உங்களோட 10th மார்க் எடுத்து இதே மாதிரி எழுதுங்க, 11th மார்க் எடுத்து இதே மாதிரி எழுதுங்க. அந்த ரெண்டையும் வந்துட்டு கால்குலேஷன் கரெக்டாக போடுங்க. 10th மார்க்கை டாப் 3 ஆவரேஜ் எடுத்து 50%க்கு போடுங்க. 11th ரிட்டன் தியரி எக்ஸாமோட மார்க் மட்டும் எடுத்து 20% கால்குலேட் பண்ணி கரஸ்பாண்டிங்காக அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கோ அதை போடணும். 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 30 மார்க்ஸ் போட்டுடணும். இதை ஆட் பண்ணி டோட்டல் பண்ணிங்கன்னா நீங்கள் 12th 600க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குன்ட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து 12th மார்க்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்து கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் 12th மார்க்ஸை வச்சுட்டு இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மெடிக்கல் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு உங்களோட மேக்ஸ் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா 100க்கு மேக்ஸ் மார்க்ஸும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்துட்டு 50க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்போ 100க்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் மார்க்ஸை டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு 50க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மார்க்ஸை 100க்கு வாங்கியிருக்கிறத டிவைட் பை 2 பண்ணி 50க்கு எவ்வளவோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸோட 100 மார்க்ஸ்க்கு எவ்வளவோ ப்ளஸ் 50யோட ஃபிசிக்ஸ் மார்க்ஸ், 50யோட கெமிஸ்ட்ரி மார்க்ஸ், இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வருதோ அதுதான் வந்து உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப்
200க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் நீங்கள் மேக்ஸை அப்படியே 100க்கு வச்சுட்டு ஃபிசிக்ஸை 50க்கும் கெமிஸ்ட்ரியை 50க்கும் கன்வெர்ட் பண்ணி டோட்டல் பண்ணிங்கன்னா 184.5 வருது. ஸோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 184.5 நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில். இதுவே வந்துட்டு மெடிக்கல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு பதிலாக பயாலஜி மார்க்ஸ் எடுத்துக்கணும். அதாவது பயாலஜி மார்க்ஸ் வந்து 100க்கும் ஃபிசிக்ஸை 50க்கும் கெமிஸ்ட்ரி 50க்கும் கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் எடுத்து பார்த்தீங்கன்னா 183.5 தான் மெடிக்கல் கட் ஆஃப். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் கட் ஆஃபோ இல்லை மெடிக்கல் கட் ஆஃபோ உங்களோட சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸை வச்சு 200க்கு கால்குலேட் பண்ணுறது. இப்போ 12th மார்க்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணுன்ட்டு கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்களும் மேனுவலாக வந்து எப்படி வேணால் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட்ஸ் வரும். இதுவே வந்து சேம் மார்க்ஸை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் வந்து 10th மார்க்ஸும் 11th மார்க்ஸும் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்லையும் வந்து நீங்கள் இன்புட் பண்ணிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் கால்குலேட் மார்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட் 12th மார்க் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்லேயே வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன எக்ஸாம்பிளை மேனுவலாக நான் காமிச்சு 551 மார்க்ஸ் வந்துச்சு. இதே எக்ஸாம்பிளை நான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸை ஃபீட் பண்ணி இதே மார்க்ஸை ஃபீட் பண்ணி கால்குலேட் மார்க்னு கொடுக்குறேன். உங்களுக்கு 551 சேம் மார்க் தான் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எய்தர் இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட 10th and 11th மார்க்ஸ் இன்புட் பண்ணி நீங்கள் மார்க் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். மேனுவலாகவும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுதா, ரெண்டுமே கரெக்டாக கால்குலேட் பண்ணுறீங்களான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி. ஸோ நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே மேட்ச் ஆகும் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட 12th மார்க்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 12th பப்ளிக் எக்ஸாம் 2021ஓட ரிசல்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி நான் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்களும் உங்களோட மார்க்கை கால்குலேட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து இந்த 12th மார்க்கை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு டவுட்டில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.